வணக்கம் நண்பர்களே. இதுதான் ஜீன் மையன்னு சொல்லுவோம். இந்த மையை வச்சு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜால வித்தனா என்ன, ஜீன் வித்தனா என்ன, அதை ஒன்றுமே காமிக்க மாட்டேங்கிறீங்க, நேரடியாக பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி அந்த ஜீன் வித்தை என்ன பண்ணுறது, ஜீனை கொண்டு வரணும், அந்த ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வெத்தலையை தூக்கணும். தூக்குனா எப்படி சொல்றது, சும்மா அங்கே தூக்கிட்டு இப்படியே விடுறதில்ல, 4 பக்கமும் அதை நம்ம காமிச்சாதான் அந்த வெத்தலையுடைய தன்மை உங்களுக்கு மாறும். இந்த வெத்தலையுடைய தன்மைகள் மாறும். இந்த வெத்தலையை நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மையினுடைய பவர், நம்ம கையில இருக்க ஹாரம், இதை வச்சு அப்படியே நகட்டி தூக்கி வெளியே வரைக்கும் வந்துட்டு வரணும். ஒரே இடத்துல தூக்கினா கூட இதில் நூலை கட்டி தூக்குற மாதிரி நம்ம சிலது பண்ணுவாங்க. ஏன் வெத்தலை தூக்க முடியுமா அப்படின்னா, நம்ம ஹாரா ஒரு செல்ட்டை ஒரு மாதிரி அது மட்டும்தான் இருக்கும். நம்ம மூச்சு காத்து போட்டாலே சில டைங்கள்ல அது நம்ம மூச்சு காத்து நைஸா அடக்கி பண்ணாலே அது வெளியேறிடும். நம்ம மூச்சு காத்து ரொம்ப பட்டுச்சுன்னா டக்குன்னு அது நம்ம ஹாரா காட்டுக்குள்ளதான் வேலை செய்யும். அப்படி கொஞ்சம் தான் அந்த ஹாரா அப்படி தாண்டிடுச்சுன்னா டக்குன்னு வெத்தலை கீழே வந்துடும். அதனால இந்த மை தான் எல்லாமே, ஜீனுக்குள் மை. இந்த மையை வச்சு இந்த வெத்தலை என்ன பண்றாங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்க. அதிகமாக மூச்சு காற்று படக்கூடாது. மூச்சு காற்று பட்டுச்சுன்னா அது ஏதேனும் இதாயிரும். நான் அப்படியே நக்கட்டணும் அப்படிங்கிறது, பேசாம தான் எடுக்கணும், பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்களுக்கு பூஜை ரூம் போட்டு நான் வெளியே வரணும். மைய ஆற்றல், இந்த ஆற்றல் சொல்றது. பின்னாடியே எடுத்துக்கோ, முன்னாடி எடுத்துக்கோ, யாராவது வர்றாங்களோ அப்படின்னு பார்த்துக்கோ. தூரத்துல இருந்து கொஞ்சம் பேக்கில் போய் தூரத்துல இருந்து நல்லா இருக்கு. அவ்வளோதான். எங்கன்னா மேலே யாராவது இருக்காங்களா, அப்படி பின்னாடி யாராவது நின்று ஏதாவது பண்றாங்களா, மாயாஜால சக்தி வேலைங்கிறது தான். நம்ம ஆகாரம் அப்படியே அமுக்க அப்படி இதாகும். அது என்னுடைய தன்மை, அதனுடைய எஃபெக்ட் அப்படியே உங்களுக்கு இப்போ நான் பேச அது அந்த ஹாராவுடைய தன்மை. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறது காமிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் கையை அப்படியே நைஸாக மாட்டுறேன் பாருங்க. கையில் ஒன்றுமே இல்லை. கையை பாருங்க, கையில் ஒன்றுமே இல்லை. கையிலையும் ஒன்றும் இல்லை. ஏன்னா கையை காமிச்சிருந்தேன், கையில் தான் இருக்கு அப்படின்னு. எல்லாமே மையை ஜீன் பண்ண வேண்டிய வேலை. உங்களுக்கு ஜீனுடைய தன்மை. நான் ஒரு ரவுண்டு நடந்து தான் போகிறேன். என்ன சுற்றி தான் யாராவது நம்ம கூட வராங்க அப்படின்ட்டு வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, அதாவது இருக்கா அப்படின்னு. இப்போ மூச்சு காத்த பவராக கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய பேட்டர்ன் மாறிடும். இப்போ நான் கையை ஃபுல்லாக வணங்கிட்டேன்னா அவ்வளோதான். நம்ம ஹாரை விட்டு அது வெளியேறணும். வெளியேறிச்சுன்னா அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா மேலே பார்த்துக்கிட்டே எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா சாதாரண வெத்தலை அந்த மை, அந்த மை இருந்தால் அந்த வெத்தலை இருந்தால் வேலை செய்யும். சாதாரண மை தான். அந்த ஜீனை, அந்த மந்திர உச்சாரணம் பண்ணி நம்ம கொண்டு வரோம். நம்ம இப்போ ஓதுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஃபூ அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி ஃபூ அப்படின்னா டக்குன்னு போயிடும். அது ஃபோர்ஸ் ஆஃப் ஃபூ. நம்ம மூச்சு, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது கூட மூச்சு காற்றை அடக்கி வச்சு பேசினேன். ஏன்னா அந்த ஹாராங்கிறது இந்த காந்தத்தை மாற்றி வச்சு உடனே எப்படி ஒரு வைப்ரேட் இருக்கு, அது மாதிரி அந்த வைப்ரேட் இந்த மையோட சேர்ந்து அதை வெத்தலையை கீழே விடாம அந்த ஈர்ப்பு சக்தியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஈர்ப்பு சக்தியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம மல்லு கட்டி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதை தாண்டி இப்போ இருக்க வெத்தலை இப்படி இருந்துச்சுன்னா கீழே வரும். அதனாலதான் ஊதி விட்டு அதை இது பண்றது நண்பர்களே. இது ஒரு மாயாஜாலத்தை. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவேன். மக்கள் நமக்கு ஒரு திறமை இருக்கு, இது படிச்சு எல்லா சித்து வேலைகள், சித்தர்கள் மருத்துவம் பண்ணாங்க, மாந்திரிகம் பண்ணாங்க, சித்து வேலைகளும் பண்ணாங்க. அதுல இது ஒரு வகையான மையை வச்சு ஜீன் வச்சு பண்ணக்கூடிய சித்து வேலைகள். இந்த ஜீனை வச்சு மாயாஜாலம் மட்டும் தான் பண்ண முடியும், வேற ஒண்ணு. இப்ப நான் மாயாஜாலம் காமிச்சாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட வர்ற பக்தர்களுக்கு, சாமி பார்க்க வர்றவங்களுக்கு 100% இதை செஞ்சு காமிக்க மாட்டேன். ஏன்னா நான் இதை செஞ்சு நான் பெரிய சாமியாருன்னு அவங்களை ஏமாத்துற மாதிரியாவே நான் அதை செஞ்சு காமிக்க மாட்டேன். தப்பா நினைச்சுட்டாங்க. என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் இதை செஞ்சு காமிப்பேன். எதுக்குன்னா இல்லை பூஜை பண்ணாம, என்கிட்ட பூஜை எதுவும் பண்ணாம சும்மா நண்பராக வர்றேன், இதை நீங்க செஞ்சு காமிக்கன்னா இது என்னன்னு அவங்களுக்கு செஞ்சு காமிக்க. எதுக்குன்னா இப்போ
சாமி பார்க்க வரவங்க இதை செஞ்சு காமிச்சு நான் பெரிய சாமியார் அப்படின்னு சொல்லவே கூடாது, என்னோட பெரிய ஆளாக. ஏன்னா அவங்க நான் இதை செஞ்சு காமிச்சு நான் திறமையான ஆளுன்னு காமிச்சு அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால அவங்ககிட்ட காமிக்க மாட்டேன். 100% படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட காமிப்பேன். இதை சும்மா தெரிஞ்சுக்கிடணும் என்னன்னு வரவங்ககிட்ட காமிப்பேன். வரக்கூடிய பக்தர்களுக்கு 100% இதை செஞ்சு காமிக்கணும். ஏன்னா இது ஒண்ணுமே இல்லை, இது எல்லாம் ஜீன் பண்ணக்கூடிய மாயாஜால வித்தை. இந்த மாயாஜாலம் பண்ணா எனக்கு தான் பெரிய ஆற்றல் தெரியுமே தவிர உங்களுக்கு அதனால இப்போ நான் அந்த மாயாஜாலத்தை தூக்கிட்டு ஒருத்தவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னா நல்லா ஆக முடியாது. அவங்கள வச்சு பூஜை பண்ணதான் நல்லா ஆவாங்க. நண்பர்களே, எல்லாம் மாயை. நன்றி.